One down. Now, Chatterbox, you're going to tell me about Itachi. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டோபி, மாதரா, மாஸ்க்மேன் இப்படின்னு சொல்லி நிறைய பேரில் சுற்றி கொண்டு இருக்கும் நம்ம ஒபிட்டோ உச்சியாவோட லைஃப் ஸ்டோரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னதான் நருட்டோ சீரிஸில் ஏகப்பட்ட ஹீரோஸ், வில்லன்ஸ், புரோக்கன் வில்லன்ஸ் இருந்தாலுமே அந்த எல்லா படத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஆள்னா அது நம்ம ஒபிட்டோ உச்சியா மட்டும்தான். காதலுக்காக ஏகப்பட்ட உயிரை எடுத்திருப்பாரு, அதே சமயம் நட்புக்காக உயிரையும் கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நருட்டோ ஷிப்புடனில் பார்த்தீங்கன்னா இந்த 4th கிரேட் நிஞ்சாவா தான் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த 4th கிரேட் நிஞ்சாவை உருவாக்குனதே நம்ம ஒபிட்டோ உச்சியா தான். ஸோ ஒபிட்டோ எத்தனால 4th கிரேட் நிஞ்சாவை ஸ்டார்ட் பண்ணாரு, ரின் சத்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சு, அது மட்டும் இல்லாமல் கடைசியில் எப்படி நல்லவனா மாதிரி நம்ம கக்காஷிக்காக அவருடைய உயிரை கொடுத்தாரு அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா தெளிவா பார்க்க போறோம். சரி, ஓகே, ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது மால்டோ பாய் சேனல். நான் உங்க மால்டோ பாய். ஒபிட்டோ லீஃப் வில்லேஜில் தான் பிறந்திருப்பாரு. பட் அவங்க அப்பா அம்மா யாரு அப்படின்றத தெளிவாக காமிக்கல. ஒபிட்டோவோட பாட்டி தான் பார்த்தீங்கன்னா ஒபிட்டோவை வளர்த்துருப்பாங்க. சின்ன வயசுல நம்ம ஒபிட்டோ எப்படி இருந்தாருன்னா நம்ம நருட்டோ இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ உச்சியா கிளானை சேர்ந்த ஒரு நருட்டோன்னு சொல்லலாம் நம்ம ஒபிட்டோவை. ஏன்னா ஒபிட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அவருக்கா தோணும். ஸோ நம்ம ஒக்காகே ஆயிடலாம், ஒக்காகே ஆகிட்டா எல்லாரும் நம்மள ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒக்காகே ஆகிறதுக்கு தான் பிளான் பண்ணுவார். ஒக்காகே ஆகணும்னா சாதாரணமாக ஆக முடியாதுல்ல, பலதரப்பட்ட சோதனைகள் இருக்கும், நிறைய ட்ரைனிங்ஸ் வேணும். ஸோ நம்ம ஒபிட்டோவுமே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் எடுக்கிறாரு. பட் ஒன்றும் வேலை ஆகல. ஸோ நம்ம ஒபிட்டோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் ஆகி பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜில் இருக்கக்கூடிய அகாடமியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. இந்த அகாடமியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி அண்ட் ரின் படிக்கிறாங்க. ஒபிட்டோ அகாடமிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் லேட்டாக தான் வருவான். அகாடமிக்கு மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் வருவான். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் வரவேல ஏதாச்சும் பாட்டி தாத்தாக்கள் ஏதாச்சும் உதவி கேட்டாலோ அதை செஞ்சுட்டு தான் வருவான், செய்யாமல் வரமாட்டான். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ லேட்டாக வரதுக்கான காரணம். இந்த சமயத்தில் தான் நம்ம ஒபிட்டோ ரின்னை பார்க்குறான். ரின்னோட இலகிய மனசை பார்த்து நம்ம ஒபிட்டோக்கு ரின் மேலே காதல் மலருது. ஒன்றா கிளாஸுக்கு போகிறாங்க, ஒன்றா கிளாஸை கவனிக்கிறாங்க. நம்ம எப்படி கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒபிட்டோ ஒரு ரின்னு பேசிட்டு வருவாங்க. ஸோ இப்படியே சில நாட்கள் போகிறது. ஜூனியர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த எக்ஸாமில் நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா அடி வாங்கி ஃபெயில் ஆகுறாரு. நம்ம கக்காஷி மைட் காயை பொழந்து கட்டி பாஸ் ஆகுறாரு. ரின் ஒபிட்டோவோட காயத்துக்கு கட்டு போடுறாங்க. கக்காஷி மைட் காய் அடிச்சதை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க. இதை பார்த்து நம்ம ஒபிட்டோக்கு லைட்டாக ஜெலஸ் ஆகுது. ஸோ ஜூனியர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாஸ் ஆகுறாங்க. பட் நம்ம ஒபிட்டோ மட்டும் ஃபெயில் ஆகுறாரு. இதனாலே ஒபிட்டோ டிப்ரெஷன்ல போய் தனியாக உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ரின் தான் பார்த்தீங்கன்னா ஒபிட்டோவை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மோட்டிவேஷனாலே அதனால தெரியல நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி அந்த ஜூனியர் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறாரு. ஸோ இதன் பிறகு ஒபிட்டோ ஒரு டீம்ல ஜாயின் பண்றாரு. அந்த டீம்ல யார் யார் இருக்காங்கன்னா நம்ம கக்காஷி, ஒபிட்டோ அண்ட் ரின், இவங்களோட சென்ஸே நம்ம மினோட்டோ. ஸோ மினோட்டோ வந்தோடனே அவனோட வேலை ஆரம்பிச்சிருவான். அதாங்க பெல் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ வாலியும் ரின்னாலையும் எதுவுமே எடுக்க முடியாது. பட் நம்ம கக்காஷி மட்டும் பார்த்தீங்கன்னா மினோட்டோட கையில இருந்த ஒரு பெல்ல பிடிங்கிடுவான். பட் அந்த ஃபைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மினோட்டோ எல்லாத்தையுமே நோட் பண்றாரு. குறிப்பா நம்ம கக்காஷி அண்ட் ஒபிட்டோ இவங்க 2 பேருக்குள்ள டீம் ஸ்பிரிட்டே இல்லை அப்படின்றத நோட் பண்றாரு. இப்படியே சில நாட்கள் போகுது. 3rd கிரேட் நிஞ்சாவான்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுல மினோட்டோட டீம் பார்த்தீங்கன்னா 2 டீமா பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதாவது நம்ம கக்காஷியோட தலைமையில ரின்னும் ஒபிட்டோவும் போனோம். நம்ம மினோட்டோ மட்டும் தனியாக போயிட்டு சிங்கிள் செய்வாரு. நம்ம கக்காஷியோட டீம் மிஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனாப்பின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜை அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணோம். அதுதான் அவங்களுடைய மிஷின். நம்ம கக்காஷி அந்த வயசுலேயே கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்ததுனால நம்ம மினோட்டோ என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட இருந்த ஒரு கத்தியை நம்ம மினோட்டோ கிட்ட கொடுப்பாரு. அது பேர் குனைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கத்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம மினோட்டோ அந்த டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த சீல் அதில் சீல் பண்ணியிருக்கோம். அந்த கத்தியை வாங்கி கொண்ட நம்ம கக்காஷி என்ன பண்ணுவார்னா ஒபிட்டோவை பார்த்து கலாய்ப்பாரு. டே இங்கே பார்த்தியா மினோட்டோ எனக்கு கத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. அதை கேட்டு நம்ம ஒபிட்டோ என்ன பண்ணுவார்னா, தம்பி நான் உச்சியாகலான சேர்ந்தவன், எனக்கு ஒரு நாள் சரிங்கன்னு வரும், அதை வச்சு நான் மாஸ்க் காமிக்கிறேன் பர்றா அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்படும். ஸோ அதன் பிறகு இவங்க 3 பேரும் அந்த பிரிட்ஜு கிட்ட போகிறாங்க. பட் பிரிட்ஜு கிட்ட போய் பார்த்தா ஏகப்பட்ட எனிமிஸ் கூட்டம் இருக்குது. ஸோ அதில் பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரின் இருக்காங்கல்ல, ரின்னை கடத்திட்டு போயிடறானுங்க. கடத்திட்டு போயிட்டு ஒரு குகையில் அடிச்சு வச்சிருக்கானுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஒபிட்டோ வாடா மச்சான் போய் ரின்னை காப்பாற்றலான்னு கூப்பிடுவான். பட் கக்காஷி வரமாட்டான். இல்லை எனக்கு மிஷின் தான் முக்கியம், நான் ரின்னை காப்பாற்ற வந்தா மிஷின் ஃபெயில் ஆகிடும், ஸோ எனக்கு மிஷின் தான் முக்கியம் சொல்லி மிஷினுக்காக போயிடுவார் நம்ம கக்காஷி ஆகட்டும். இதை கேட்டு செம்ம காண்டாகிறார் நம்ம ஒபிட்டோ உச்சியா. காண்டான ஒபிட்டோ என்ன பண்ணாருன்னா போகிற கக்காஷியை தடுத்து நிறுத்திட்டு டேய் உனக்குலாம் வெக்கமா இல்லையாடா, நட்புக்காக உயிரை விட்டோம்னா அவங்க அப்பன், அவனுக்கு பிறந்துட்டு நீ எப்பறம் எப்படியா யோசிக்கிற மனம் கட்டவனே அப்படின்ற மாதிரி நாக்கப்போது நம்ம 4 வார்த்தை கேட்க மனம் திருந்துகிறார் நம்ம கக்காஷி ஆக்கட்டை. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, அப்புறம் யார் ப்ரோ கக்காஷியோட அப்பா, அவர் எப்படி ப்ரோ சத்தாரு, எதனால ப்ரோ சத்தாரு, அதை பற்றி ஒரு வீடியோ போடு ப்ரோ அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதை பற்றி சொல்லிட்டோம். த லைஃப் ஆஃப் கக்காஷி அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் கூட அந்த வீடியோ போய் பாருங்கள், தெளிவாகவே புரியும். சரி, ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். மனம் திருந்துற நம்ம
கக்காஷி அட்டாக் என்ன பண்றாருன்னா நம்ம ஒபிட்டோ கூட சேர்ந்து ரின்னை காப்பாத்துறதுக்கு ஒத்துக்கிறாரு. அதாவது நம்ம ஒபிட்டோ அந்த டயலாக்ல நம்ம கக்காஷி கிட்ட பேசிட்டு அவன் ரின்னை காப்பாற்ற போயிட்டு அடிப்பான்னு பார்த்தா அடி வாங்கிட்டு இருப்பான். ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம கக்காஷி மாஸ் என்ட்ரி கொடுத்து அங்கிருந்து எல்லாருமே போட்டு பழப்பாரு. பட் அந்த ஃபைட்டில் நம்ம கக்காஷியோட கண்ணை பார்த்தீங்கன்னா கிழிச்சு ஒரு பக்கம் கண்ணை தூக்கி போட்டுருவானுங்க. பட் அந்த சமயத்தில் தான் நம்ம ஒபிட்டோக்கு ஷரிங்கன் ஆக்டிவேட் ஆகும். ஷரிங்கன் ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம கக்காஷியோட கண்ணை எவன் கிழிச்சானோ அவனுக்கு கொண்டுருவான் நம்ம ஒபிட்டோ. ஸோ அதன் பிறகு என்ன குகையில் அடிக்கப்பட்டிருந்தா நம்ம ரின்னை காப்பாற்றலான்னு போகிறாங்க. பட் ரின் பார்த்தீங்கன்னா கென்ஜுட்ஸில் அடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறாரு நம்ம கக்காஷி. சரி ஓகே ரின்னை காப்பாற்றியாச்சு இங்கிருந்து காலியாக இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு வில்ல பையன் அதை பார்த்துட்டு அந்த குகையை இடிச்சு விட்டுறான். அந்த பரதேசி நாய் பண்ண வேலையால் அந்த குகையை பார்த்தீங்கன்னா இடிஞ்சு ஒவ்வொரு கல்லாக விழ ஆரம்பிக்குது. அதில் ஒரு கல்லில் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி மாட்டலான்னு போவார். அதை பார்த்து நம்ம ஒபிட்டோ என்ன பண்ணுவார்னா கக்காஷி அங்கேருந்து தூக்கி போட்டுட்டு நம்ம ஒபிட்டோ அந்த கல்லில் போய் மாட்டிப்பார். அந்த கல்லில் மாட்டிக்கொண்ட நம்ம ஒபிட்டோட பாதி பாடி பார்த்தீங்கன்னா அப்படியே நசுங்கி சதைஞ்சி போகுது. ஸோ இப்போ நம்ம ஒபிட்டோ உச்சியா சாகும் தருவாயில் இருக்காரு. அப்போ கூட நம்ம ஒபிட்டோ கக்காஷியை கூப்பிட்டு நீ ஜொனின் ஆனதுக்கு என்னால் உனக்கு எந்த பிரைஸும் கொடுக்க முடியல, இப்போ தரேன்டா இந்தடா மச்சான் என்னோட ஷரிங்கனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு பக்கம் ஷரிங்கனை பிடிங்கி நம்ம கக்காஷி அட்டக்கை கிட்ட கொடுக்குறாரு. நம்ம கக்காஷியுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணுவார் அந்த பாறையை தூக்கி போட்டு ஒபிட்டோவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி. பட் ஒன்றுமே வேலைக்காகல. அந்த குகையில் இருந்த எல்லா பாறையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக விழ ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கக்காஷி ரின்னு மட்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிறாங்க. பட் ஒபிட்டோ சாகிறதுக்கு முன்னாடி கூட கக்காஷி பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ரின்னு நல்லா பார்த்துக்கோ அதான் அவனோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் செத்துருப்பாரு. ஸோ இப்போ ஊரில் இருக்கவங்க எல்லாம் நம்ம ஒபிட்டோ உச்சியா செத்துட்டான்னு சொல்லி அவனுக்கு ஃபியூனரெல்லாம் நடத்துவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி கிட்ட ஷரிங்கன் இருக்கிறத பார்த்தா உச்சியாஸ்லாம் என்ன பண்ணுவான்னா அவங்ககிட்ட எப்படி ஷரிங்கன் இருக்கலாம் அதை பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு ஏற்படும். அப்போ நம்ம புகாகு தான் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அது ஒபிட்டோ கொடுத்த கிஃப்ட் அது அவங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் இது மேட்ரு இல்லை. என்ன மேட்ருனா நம்ம ஒபிட்டோ உச்சியா செத்துருக்க மாட்டான். அவனை நம்ம மாதரா உச்சியா இருக்கான்ல அவன் காப்பாற்றி கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருப்பான். அதே பூரா பாசிபிள் அதான் ஒபிட்டோ மேலே ஒரு பெரிய பாறாங்கல் விழுந்து அவனோட ஒரு பக்கம் பாடி சதஞ்சு போச்சே அவனை பூரா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரலாம். அது அப்படின்னா நம்ம மாதரா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷிராமா செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா அவரோட செல்ஸ் இருக்கும். ஸோ அவரோட செல்லை வச்சு தான் நம்ம மாதரா உச்சிக்கா ஒபிட்டோவையே ரெக்வயர் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதரா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜெட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒபிட்டோ மறுபடியும் பழைய மாதிரி ரிட்டர்ன் வரணும் அப்படின்ற காரணத்தினால நம்ம மாதரா என்ன பண்ணுவார்னா ஒயிட் ஜெட்ஸையும் யூஸ் பண்ணுவார். மாதரா ஒபிட்டோவை சும்மாலாம் காப்பாற்றிருக்க மாட்டான். அவனுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒருத்த வேணும். ஸோ அதனால தான் நம்ம மாதரா ஒபிட்டோவை காப்பாற்றி அவனோட ஒரு சிஷனாக வச்சுன்னு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதரா அவனுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவான் அவனுடைய பிளான்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவான். பட் நம்ம ஒபிட்டோவுக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம ஒபிட்டோவோட ஒரே ஒரு இன்டென்ஷன்லாம் என்ன தெரியுமா என்னோட டீம்மேட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க நான் போயே ஆகணும் அப்படின்றது மட்டும்தான். இதை கேட்ட நம்ம மாதராக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது ஒரு பக்கம் காண்டாகவும் ஆகுது. சரிப்பா நீ போகணுமா போ ஆனால் பட் நீ போயிட்டு என்கிட்ட தான் ரிட்டர்ன் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஒபிட்டோவை அனுப்பிச்சு வைக்கிறாரு. பட் ஒபிட்டோ இங்கிருந்து கிளம்புற காலகட்டத்தில் நம்ம லீஃப் வில்லேஜில் என்ன நடந்திருக்குன்னா லீஃப் வில்லேஜஸ் வந்து நம்ம ரின் இருக்காங்கல்ல அவங்கள மறுபடியும் கடத்திட்டு போயிட்டு அதாவது மிஸ்டி வில்லேஜஸ் அந்த கடத்திட்டு போயிட்டு நம்ம ரின்னோட உடம்புக்குள்ள 3 tailed beast சீல் பண்ணுவானுங்க. அந்த இடத்துக்கு நம்ம கக்காஷுமே வந்து எல்லாருமே அடிச்சு போட்டு ரின்னை காப்பாற்றி வில்லேஜை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. பட் அப்போ நம்ம ரின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நான் வில்லேஜுக்கு வரல நான் சப்போஸ் வில்லேஜுக்கு வந்து ஒரு மான்ஸ்டரா மாதிரி வில்லேஜை அட்டாக் பண்ணிட்டேன்னா அது நிறைய பேருக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ நீ என்னை சாவடிச்சிரு அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி நம்ம கக்காஷி கிட்ட கேட்பாங்க. பட் நம்ம கக்காஷி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அப்போ இன்னொரு வில்ல பையன் நம்ம கக்காஷி அட்டாக் பண்ண மற்ற எல்லா பிரச்சனையும் உங்களால் தான்டா அப்படின்னு சொல்லி நம்ம கக்காஷி என்ன பண்ணுவார்னா சாம வெறியில் அவரோட சிட்டோரி பவர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வில்லனோட வயிற்றுலேயே விட்டு சொருவான்னு நினைப்பாரு. பட் நடுவில் நம்ம ரின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சிட்டோரி பவரை அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே ஏற்றுப்பாங்க. அதாவது நம்ம கக்காஷியோட சிட்டோரி பவரை குறுக்கில் வந்து அவங்களே வாங்கிப்பாங்க. இதனால சம்பவ இடத்துல நம்ம ரின் செத்து போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம கக்காஷியோட கண்ணில் இருந்து அவரே அறியாமல் தண்ணி வரும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஒபிட்டோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. பட் இங்க நடந்த எதுவுமே நம்ம ஒபிட்டோக்கு தெரியாது. ஒபிட்டோ என்ன நினைச்சிட்டு இருப்பாருன்னா நம்ம கக்காஷி வேணுன்ட்டு ரின்னை கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ரின் செத்து போனாங்க பாத்தீங்களா அப்பயே நம்ம கக்காஷி மயங்கி கீழே விழுந்துட்டாரு. சமவெளியில இருந்த நம்ம ஒபிட்டோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆஷிராமாவோட அந்த உட்டை வச்சு எல்லாருமே போட்டு தள்ளுறாரு. இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிட்டு ரின்னை கையில தூக்கி வச்சுட்டு அழுவாரு. ஒரு பயங்கரமான சீன் சொல்லலாம். அந்த சீனை பார்த்தா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். அதன் பிறகு ஒபிட்டோ லீஃப் வில்லேஜுக்கு போறாரு. பட் அங்க நம்ம கக்காஷி பாத்தீங்கன்னா ரின்னோட கல்லறையில அந்த பூலாம் வச்சுட்டு குஷினா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். பட் அதை நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து கேட்டுட்டு ஒரு பயங்கரமான பிளான் பண்ணுறான். ஸோ அதன் பிறகு நம்ம ஒபிட்டோ பிளான் பண்ண மாதிரியே குஷினாவை அட்டாக் பண்ண வராரு. அங்கிருந்து அன்பு பிளாக் கேப்ஸை நிறைய பேர் போட்டு தள்ளுறாரு. அது மட்டும் இல்லாமல் 9 tailed beast-ஐயும் வெளியே கொண்டு வந்துருவாரு. கொண்டு வந்துட்டு அவருடைய ஷரிங்கனை யூஸ் பண்ணி அந்த 9 tailed beast-ஐயும் கண்ட்ரோல் பண்ணி லீஃப் வில்லேஜை அழிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போ நம்ம மினோட்டோ எங்கே இருப்பார்னா குஷினாக்கு அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல இருப்பார். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம மினோட்டோ பார்த்தீங்கன்னா நான் தான் 4th ஒக்காகே அப்படின்றத உணர்ந்து அந்த 4th ஒக்காகோட அந்த கிளாத்தை போட்டுட்டு மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு ஒபிட்டோவோட முன்னாடி. பட் மினோட்டோவுக்கு ஒபிட்டோ தான் நம்ம கூட ஃபைட் பண்ணுறான் அப்படின்றது தெரியாது. மாதரா தான் ரிட்டர்ன் வந்துட்டான். ஸோ அவனை குழந்தை ஆகணும் அப்படின்ட்டு தான் வந்திருப்பாரு. ஒபிட்டோ அவனுடைய காமி பவர்லாம் யூஸ் பண்ணி நம்ம மினோட்டோவுக்கு நல்லாவே டஃப் கொடுப்பான். பட் நம்ம மினோட்டோவுக்கு எதுவுமே ஆகாது. பட் அதே சமயம் நம்ம மினோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோவோட வீக்னஸ் என்ன பவர்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரசங்கனை எடுத்து நம்ம ஒபிட்டோவை அடிப்பாரு பாருங்க. வேற லெவலில் இருக்கும் அந்த சீனு. மினோட்டோ ஒபிட்டோவை அடிச்சு போட்டு 9 tailed beast கிட்ட போவார். இந்த 9 tailed beast எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மினோட்டோ என்ன பண்ணுவார்னா
பாதி 9 பிஷோட சாக்ராவை அவரோட உடம்புக்குள்ளேயும் மீதி பாதியை அவருடைய பையன் நம்ம நருட்டோவோட உடம்புக்குள்ளேயும் சீல் பண்ணிருவாரு. பீஸ்ட் ஜிஞ்சுரிக்கு ஃபைன் பண்ணி நம்ம நருட்டோ கொல்லலாம்னு சொல்லிட்டு போவோம். பட் குஷினாவும் நம்ம மினோட்டாவும் குறுக்கில் வந்துட்டு அவங்களோட உயிரை கொடுத்து நம்ம நருட்டோவை காப்பாற்றுவாங்க. ஸோ அதன் பிறகு ஒப்பிட்டு மாதராவோட பிளான் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெயினை பார்க்கலான்னு போவார். பிகாஸ் நம்ம பெயின் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ரினிகன் இருக்கும். ஆக்சுவலாக நான் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நம்ம ஒபிட்டோ ரின் செத்ததை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மாதரா கிட்ட போவார். போயிட்டு சொல்லுங்கள் சார் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம மாதரா அவனுடைய பிளான்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒபிட்டோவோட மண்டை கழுவி அப்படியே மண்டையில் ஏற்றிடுவான். ஸோ இப்போ அந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒபிட்டோ பெயினை பார்க்க போகிறோம். பட் அந்த சமயத்தில் அக்கட்சுகியோட லீடராக இருந்தது யாகிகோ. ஸோ நம்ம யாகிகோ என்ன பண்ணுவார்னா ஒபிட்டோவை பெயினை பார்க்கவே விட மாட்டான். சொல்லப்போனால் பெயின் அப்போ பெயினாகவே இருந்திருக்க மாட்டான், நாகட்டோ உசுமக்கியாக இருந்திருப்பான். இந்த சமயத்தில் தான் டான்சோ த கிற்கு குமட்டை கொடுத்த பிளான்னால ஆன்சோ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்கட்சுகி டீமில் இருக்கக்கூடிய கொனனை கடத்திட்டு போயிட்டு பெயினையும் யாகிகோவையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு என்ன பண்ணுவானா நாகட்டோவை பார்த்து நீ யாகிகோவை போட்டு தள்ளு அப்படின்னா மட்டும்தான் கொனனை நான் விடுவேன், அப்படி இல்லைனா கொனனை இங்கிருந்து தூக்கி போட்டு சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுவான். யாகிகோவுக்கு முன்னாடியே தெரியும் நம்மளால இந்த ஷினோபி வேர்ல்டை மாற்ற முடியாது, அதை மாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது நம்ம நாகட்டோ உசுமாக்கி மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்ட நம்ம யாகிகோ என்ன பண்ணுவான்னா வேறுன்ட்டே போயிட்டு நம்ம நாகட்டோ கிட்ட இருக்கக்கூடிய கத்தியில குத்தி செத்து போயிடுவாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு ரியல் அக்கட்சுகி டீம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 3 பேருமே காப்பாற்ற வருவாங்க. பட் அவங்கள நம்ம ஒபிட்டோ தடுத்து எல்லாருமே போட்டு தள்ளுவான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நாகட்டோ உசுமாக்கி பெயினா மாறி இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அக்கட்சுகி டீம் ஈவிலா நடறதுக்கும் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். எதனால் அக்கட்சுகி டீமுக்கு இப்படி ஆச்சு, டான்ஸோ த கிற்கு குமட்டையோட பிளான் என்ன அப்படின்றத பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது த ஃபார்மேஷன் ஆஃப் அக்கட்சுகி, அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சரி, ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். அக்கட்சுகி டீமில் யாகிகோ செத்த உடனே அந்த இடத்துக்கு வராரு நம்ம நாகட்டோ உசுமாக்கி. இதுதான் சான்ஸ் சொல்லி நம்ம ஒபிட்டோவும் அந்த அக்கட்சுகி டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். ஸ்டார்டிங்ல ஒபிட்டோ அவனுடைய பேரை அக்கட்சுகி டீம்ல மாதரா உச்சியா அப்படின்னு சொல்லி தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான். பட் காலங்கள் போக போக டோபின்னு சொல்லி மாத்திட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் டோபி பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வயசுல தான் பேசிட்டு இருப்பான். குறிப்பா நம்ம டைடரா இருக்கான்ல அவங்க கூட இருக்கும்போதெல்லாம் கிட்ஸ் வயசுல தான் பேசிட்டு இருப்பான். அது எப்படி இருக்குன்னா வாட் ஐ டோன்ட் பிலீவ் இட் அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு வரல, பட் அப்படிதான் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஒபிட்டோவை பார்க்குற எல்லாருமே யாரா இவன் கோமாளி காமெடி பேசு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அப்பயே ஒரு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுவான் பாருங்க, வேற லெவலில் இருக்கும் அந்த சீனு. ஸோ இப்படியே சில நாட்கள் போக நம்ம டோபிக்கும் டைடராக ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. அதுதான் 3 tailed beast-ஆ கேப்சர் பண்ணுறது. ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அந்த 3 tailed beast-ஐ இவனுக்கு 2 பேர் கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடறானுங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அக்கட்சுகி டீமுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதுதான் சாசுகே உரைச்சு மரம் போட்டு தள்ளிட்டான் அப்படின்றது. இதை கேட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்னு தான் இருக்காங்க. பட் டைடரா மட்டும் கொஞ்சம் காண்டாகிறான். ஸோ காண்டான டைடரா சாசுகேவை போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சாசுகேவை போட்டு தள்ள வருவான். கூடவே நம்ம டோபியும் வருவான். பட் டைடராவால் சாசுகேவை எதுவுமே பண்ண முடியல. ஃபைனலாக நம்ம டைடரா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ கிட்ட சாரி கிட்ட தான் யூஸ் பண்ணுவோம். அப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதை யூஸ் பண்ணால் நம்ம டைடரா செத்து போயிடும்னு சொல்லி. ஸோ நினச்ச மாதிரி நம்ம டைடரா அதை யூஸ் பண்ணி செத்து போகிறான். ஸோ இந்த விஷயம் அக்கட்சுகி டீமுக்கு தெரிய வருது. அக்கட்சுகி டீமில் இருந்த பிளாக் ஜுட்ஸு பார்த்தீங்கன்னா டைடராவோட பாடி எடுத்துக்க போகலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வருது. அதன் பிறகு டோபி ரெயின் வில்லேஜில் இருக்கிற பெயின் போய் மீட் பண்ணுவான். மீட் பண்ணிட்டு என்ன சொல்லுவான்னா சாசுகே ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஆளா மாறிட்டான். ஸோ அவனை அக்கட்சுகி டீமில் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் சாசுகே சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம இட்டாச்சி உச்சியா கிளானே மொத்தமாக போட்டு தருவோம் பார்த்தீங்களா. என்னதான் அதுக்கு காரணம் டான்ஸோ த கிற்கு குமட்டை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே நம்ம இட்டாச்சி உச்சியா கிளானை மொத்தமாக போட்டு தள்ளும் போது அவருக்கு ஹெல்ப் பண்ணது இந்த டோபி தான். பட் இதுக்கு டோபி எப்படி ஒத்துக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே உச்சியா கிளானை மொத்தமாக போட்டு தள்ளுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பட் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ அக்கட்சுகி டீமில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு தான் அதை எக்ஸிக்யூட்டே பண்ணுவானுங்க. சரி ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போ கரண்ட் டைம் லைனில் என்ன நடக்குதுன்னா அக்கட்சுகி டீமை சார்ந்தவங்க நம்ம நருட்டோவை கேப்சர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் நம்ம நருட்டோட உடம்புக்குள்ள தானே 9 tailed beast இருக்கு. ஸோ அதனால் நம்ம நருட்டோவை கேப்சர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. நருட்டோக்கு ஜெரையா ட்ரைனிங் கொடுப்பாரு, அவன் சேர்ச்சி முடுக்கு போவான். அதெல்லாம் வேற ஒரு ஸ்டோரி, வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம இட்டாச்சிக்கும் சாசுகேக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபைட்டை தடுக்கிறதுக்காக கொனகா வில்லேஜில் இருந்து நம்ம நருட்டோ, சக்குரா அண்ட் யமோட்டோ இப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பேர் வருவாங்க. அதில் ஒரு ஆளாக நம்ம கக்காஷியுமே இருப்பான். ஸோ இவங்களை ஸ்டாப் பண்ண நம்ம ஒபிட்டோ என்ன பண்ணுவான்னா அவங்க கூட ஃபைட்லாம் பண்ண மாட்டான், ஜாலியாக பேசிட்டு இருப்பான். ஒபிட்டோ கிட்ட ஷரிங்கன் இருக்குல்ல, அதை பார்த்து நம்ம கக்காஷிக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம டோபிக்கு சாசுகே இட்டாச்சி போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற தகவல் வரும். அதை கேட்ட உடனே நம்ம டோபி பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். ஸோ அதன் பிறகு டோபி அங்கிருந்து டெலிபோர்ட் ஆகி சாசுகே கிட்ட போயிட்டு சாசுகேவை அவனுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். கூட்டிட்டு போயிட்டு நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா மொத்த உண்மையுமே தப்பா சொல்லி நம்ம சாசுகேவை அக்கட்சுகி டீம்ல ஜாயின் பண்ண சொல்லுவான். ஸோ இதன் பிறகு தான் சாசுகே அக்கட்சுகி டீம்ல ஜாயின் பண்றாரு. 8 tailed beast கேப்சர் பண்ணலான்னு போறாரு. அதாவது நம்ம கில்லர் இருக்காருல்ல அவர் கூட ஃபைட் பண்றாரு. இதன் பிறகு தான் நம்ம பெயின் கொனகா வில்லேஜ் ஆல்மைட்டி புஷ் போட்டு மொத்தமாக அடிக்கலான்னு போவாரு. பட் நம்ம நருட்டோ அவனை பேசி சமாளிச்சு பெயினை நல்லவனை மாத்திடுவான். ஸோ பெயின் அவனுடைய ஜுட்ஸ்
ஜெட்ஸுவை ரிவர்ஸ் பண்ணி அவனும் செத்து போறான். இந்த விஷயம் நம்ம ஒபிட்டோவுக்கு தெரிய வருது. அப்பதான் பிளாக் ஜெட்ஸு டோபி கிட்ட, நான் டோபி ஒபிட்டோன்னு சொல்லி மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ரெண்டு பேருமே ஒன்று தான். ஸோ அப்போ தான் பிளாக் ஜெட்ஸு ஒபிட்டோ கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃபைக்காக மீட்டிங் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்ட உடனே நம்ம டோபி என்ன பண்ணுவோம்னா சாசுகாவை அந்த இடத்துக்கு போக சொல்லுவான். கூடவே நம்ம பிளாக் ஜெட்ஸும் அந்த இடத்துக்கு போவோம். சாசுகா அந்த இடத்துக்கு போயிட்டு ஆய்வுன்னு சண்டை போடுவான். பட் அங்கே இருக்கிற எல்லாருமே பவர்ஃபுல் அப்படின்றதுனால எல்லாருமே அடிச்சு நம்ம சாசுகாவை மட்டையாக்கிறானுங்க. அப்போதான் அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுக்கிறார் நம்ம ஒபிட்டோ உச்சியா. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாருங்க நான் தான் மாதரா உச்சியா, ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய 8 tailed beast 9 tailed beast என்கிட்ட கொடுத்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைனா பல சம்பவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அதுக்கு எவனுமே தலையாட்டுற மாதிரி தெரியல. இதனால் காண்டான டோபி என்ன பண்ணுறாருன்னா, வெரி வெல் ஹையர் பை டிக்ளேர் வார் அப்படின்னு சொல்லி 4th கிரேட் நிஞ்சா வர ஸ்டார்ட் பண்ணுறான். பட் சாசுகா அந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, சரி இவன் இருப்பான், அதாவது டான்ஸ் ஆஃப் த கிறுக்கு கும்மட்டை இருப்பான், அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம வேலையை பார்த்துன்னு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருப்பான். பட் டான்ஸ் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு விட்டுருப்பான். பட் நம்ம ஒவிட்டோ டான்ஸ் அவ கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான். ஃபோனில் இல்லை தகவல் சொல்லியிருப்பான் சாசுகாக்கு, இந்த மாதிரி நான் டான்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் வாடா இங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ தான் டான்ஸ் ஆஃப் சாசுகா ஃபைட் நடக்கும். பயங்கரமான சண்டை. நம்ம சாசுகா டான்ஸ் ஆஃபை கதற கொள்ளுவான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 4th கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சமயத்தில் நம்ம காபூட்டோ இருக்கான்ல, உரோச்சுமாரோட ஸ்டூடெண்ட், ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா நம்ம ஒபிட்டோ மீட் பண்ணி என்னை உங்க டீம்ல சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். பட் நம்ம ஒபிட்டோ அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அப்போ நம்ம காபூட்டோ என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தெரிஞ்ச ரீஅனிமேஷன் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி மாதராவோட பாடியை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவான். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒபிட்டோ நம்ம காபூட்டோவை டீம்ல சேர்த்துப்பான். இந்த சமயத்தில் தான் நம்ம அக்கட்சுக்கி டீமுக்கு 8 tailed beast 9 tailed beast எங்க இருக்கு அப்படின்ற தகவல் வரும். ஸோ அதை கேட்டோடனே நம்ம டோபி என்ன பண்ணுவான்னா காபூட்டோவை அந்த இடத்துக்கு அனுப்புவான். பட் நம்ம காபூட்டோவில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவான்னா, சும்மா இருந்த யமட்டோவை தூக்கிட்டு வந்துடுவான். அதை பார்த்து நம்ம டோபி காண்டாகிறான். பட் அப்போ தான் காபூட்டோ அவனுடைய பிளான் சொல்கிறான். ஏன்னா யமட்டோவோட பாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமாவோட செல்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்மளுடைய ஆர்மி நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதன் பிறகு டோபி ரினிகன் வேணும் அப்படின்றதுனால ரெயின் வில்லேஜுக்கு போவான். ரெயின் வில்லேஜில் யார் இருக்கா இப்போ பேலன்ஸ் நம்ம பொனன் மட்டும் தானே. ஸோ பொனன் கிட்ட போய் பேசுவான். பட் பொனன் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ தான் நம்ம பொனன் விசஸ் டோபி ஃபைட் நடக்கும். பட் அந்த ஃபைட்டில் பொனன் செத்துருவாங்க, நம்ம டோபி வின் பண்ணிடுவான். ஸோ அதன் பிறகு டோபிக்கு ஈஸியாகவே ரினிகன் கிடைச்சிரும். இந்த சமயத்தில் தான் நருட்டோ கில்லர் பி விசஸ் டோபி ஃபைட் நடக்குது. ஸோ அந்த ஃபைட்டில் நம்ம டோபி என்ன பண்ணுவான்னா, இவன் கேப்சர் பண்ணாம பார்த்தீங்களா 1 tailed beast இருந்து 7 tailed beast வரைக்கும். ஸோ அவங்க எல்லாத்தையுமே பேட்டில் இறக்கிடுவான். ஸோ ஆல்மோஸ்ட் டோபி நம்ம கில்லர் பியும் நருட்டோவையும் டிஃபீட் பண்ணிட்டான்னு சொல்லலாம். பட் அந்த இடத்துல தான் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம கக்காஷியும் மைட் காயும். பட் இவங்களாலையுமே பார்த்தீங்கன்னா டோபி சமாளிக்க முடியல. பிகாஸ் அவங்களாம் ஜிஞ்சுரிக்கு அவங்களுக்குள்ள பீஸ்டோட பவர்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நம்ம நருட்டோ டோபியோட கண்ட்ரோல்ல இருந்த பீஸ்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் அதில் சக்ஸஸும் ஆவாரு. இந்த ஃபைட்ல தான் நம்ம நருட்டோ விசஸ் டோபி ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்ல நம்ம நருட்டோ அடிச்ச அடியில் பார்த்தீங்கன்னா டோபியோட ஒரு பக்கம் மாஸ்கே உடைய ஆரம்பிக்கும். இதை பார்த்து நம்ம கக்காஷி டோபியோட பவர்ஸ் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளான் பண்றாரு. அந்த பிளானை நம்ம நருட்டோ கிட்டையும் சொல்றாரு. நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா கக்காஷி சொன்ன மாதிரியே அவனுடைய ரசன்கன் பவர் எடுத்து டோபியோட மூஞ்சில ஒரே பஞ்சு. அந்த பஞ்சில் பார்த்தீங்கன்னா டோபியோட மூஞ்சில இருந்த மாஸ்க் சுக்கா உடையுது. மாஸ்க் உடஞ்சது கூட ஷாக் இல்லை, மாஸ்க் உடஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா இத்தனை நாள் ஒபிட்டோ எல்லாம் செத்துட்டாங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த மாஸ்க் உடஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒபிட்டோ இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கான். அதுவும் இந்த அளவுக்கு ஒரு வில்ல பையனா இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் ஒபிட்டோ விசஸ் கக்காஷி ஃபைட் நடக்கும். அப்போ நம்ம கக்காஷி ஒபிட்டோவை பார்த்து ஏன் இப்படி பண்ற, எதனால இப்படிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பிகாஸ் நம்ம கக்காஷிக்கு தெரியல நம்ம ரெண்டு கொண்டுட்டோம், அதை பார்த்து தான் இவன் இப்படிலாம் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுட்டு இருப்பாரு. பட் அது ரீசன் இல்லை. பட் நம்ம ஒபிட்டோ என்ன சொல்லுவான்னா, ரின்ஸ் ஆகிறதுக்கு அந்த சுச்சுவேஷன் தானே காரணமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஷினோபி வேர்ல்டு தப்பான ஒரு வேர்ல்டு, அதை அழிச்சிட்டு புதுசாக ஒரு வேர்ல்டு உருவாக்கணும், அந்த வேர்ல்டில் எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். மாதரா ஒபிட்டோ இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா, நம்ம தேனோஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி தான். அவங்களுடைய இன்டென்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். பட் அவங்க போகிற வழி தான் தப்பு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம மாதரா உச்சியா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிற பாதி பேர் அழிச்சிடுவான். பட் இந்த சமயத்தில் நம்ம மாதரா உச்சியா இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவானா 10 tailed beast ஜிஞ்சுரிக்கே நம்ம டோபியை மாற்றி விட்டுருவான். பட் நம்ம டோபிக்கு பார்த்தீங்கன்னா 10 tailed beast எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அதனால் நம்ம டோபி என்ன பண்ணுவான்னா, அந்த டீம்மேட்ஸ்லாம் நினச்சிப்பான், கக்காஷி மினட்டோ ரின் இவங்க எல்லாருமே நினச்சிப்பான். இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஒரோச்சிமார் என்ன பண்ணுவான்னா, அந்த 4 ஒக்காகேசியுமே ரீஅனிமேஷன் யூஸ் பண்ணி வர வச்சிருவான். ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம டோபிராமா ஒபிட்டோவோட வீக்னஸை புரிந்து கொள்கிறார். ஸோ டோபிராமாவும் நருட்டோவும் சேர்ந்து அவங்களுடைய ரசன்கன் பவரையும் இவரோட ஃப்ளைங் தண்டர் கார்டு பவர் யூஸ் பண்ணி நம்ம டோபியை ஒரே அடி அடிக்கிறாங்க. அதிலே நம்ம டோபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆயிடுவான். ஒபிட்டோ வீக் ஆக அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்து நல்லவனா மாற ட்ரை பண்ணுவான். பட் அப்பதான் பிளாக் ஜெட்ஸோ அதை கண்டுபிடிச்சி நம்ம ஒபிட்டோவை கண்ட்ரோல் எடுத்துக்கும். இந்த சமயத்தில் தான் நம்ம நருட்டோ சம்மாடி வாங்கி சாக்கரை எல்லாமே காலியாகி சாகர் நிலைமையில இருப்பாரு. அதை பார்த்து அவங்க அப்பா மினோட்டோ என்ன பண்ணுவார்னா, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 9 tailed beast சாக்கராவை நருட்டோ கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினைப்பாரு. பட் அதையுமே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பிளாக் ஜோட்ஸ் வாங்கிட்டு மாதரா கிட்ட போயிடும். அந்த சமயத்தில் ஒபிட்டோ எப்படி அவனுடைய கண்ட்ரோலில் வந்துடுவான். கண்ட்ரோலில் வந்துட்டு மாதரா கிட்ட பேசுகிற மாதிரியே பேசி அவனுடைய வயிற்றுக்குள்ளே ஒரே ஒரு குத்திடுவான். குத்திட்டு நம்ம மாதராவோட உடம்புக்குள்ள இருந்த ஒரு டெய்ல்டு பிஷ்டோட பவர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நருட்டோ கிட்ட கொடுப்பான். இந்த சமயத்தில் மாதரா என்ன பண்ணுவோம்னா கக்காஷி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஷரிங்கனை பிடிக்கிட்டு நம்ம ஒபிட்டோ இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவான். அந்த இடத்துக்கு அந்த நம்ம மாதரா ஒபிட்டோட ரெனிங்கனை எடுத்துக்கிட்டு அந்த இன்ஃபினிட் சுகியாமியை ஆக்டிவேட் பண்ணிடுவான். ஸோ எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி நம்ம மாதரா உச்சி என்ன பண்ணுவோம்னா ஜாலியாக சிரிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம பிளாக் ஜோட்ஸ் என்ன பண்ணுவோம்னா மாதரா பின்னாடி வந்துட்டு மாதரா முதுகிலே ஒரே குத்து. அந்த குத்துலேயே பார்த்தீங்கன்னா மாதரா உச்சியா ஆல்மோஸ்ட் செத்து போயிட்டான்னு சொல்லலாம். ஸோ அந்த குத்து வாங்கிட்ட அப்புறம் நம்ம மாதரா உச்சியா பிளாக் ஜோட்ஸுக்கு பார்த்து கேட்பான், என்னடா மகனை எப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிளாக் ஜோட்ஸ் ஒன்று சொல்லணும்னா என்னோட விசுவாசம் உனக்குலடா காகியா ஒட்சுட்சுகி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது இப்போ இங்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காகியா இருக்கால அவளுடைய பிளான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக பிளாக் ஜெட்ஸும் கிரியேட் பண்ணிட்டு போயிருப்பான். பிளாக் ஜெட்ஸும் அவனுடைய பிளான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக மாதராவோடைய மண்டையை கழுவி மாதரா கிட்ட எல்லா பிளானையும் சொல்லியிருப்பா. மாதராவும் ஆஹா இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம டோபியோட மண்டையை கழுவி டோபியை யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ இங்கே மாட்டினது நம்ம மாதராவும் டோபியும் தான். இதன் பிறகு நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவனுடைய கண்ட்ரோலில் வந்துடுவான். இந்த சமயத்தில் காகியோவும் வந்துட்டு நம்ம ஒபிட்டோவையும் சாசுகேவையும் தனித்தனியாக பிரித்து வச்சு பொழந்து கட்டிட்டு இருப்பா. ஸோ அப்போ நம்ம ஒபிட்டோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவை காப்பாற்றுவான். இதன் பிறகு காகியோ என்ன பண்ணுவான்னா கக்காஷியும் நருட்டோவையும் சாவடிக்கிறதுக்காக பிளாக் ரிசீவரை அனுப்புவா. ஸோ அப்போ நம்ம ஒபிட்டோ என்ன பண்ணுவார்னா நருட்டோட பிளாக் ரிசீவரை அவர் நெஞ்சில் வாங்கிட்டு கக்காஷிக்கு போனதை காமிவி பண்ணுவார். அந்த பிளாக் ரிசீவர் வாங்கின நம்ம ஒபிட்டோ சம்பவ இடத்துலேயே செத்து போகிறாரு. சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒபிட்டோ கக்காஷியை பார்த்து நீ இவங்களுக்கு வேணும் கக்காஷி அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பாரு. ஸோ அதன் பிறகு செத்து போன நம்ம ஒபிட்டோ ரின்னை போய் மீட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரின் கிட்ட ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அவரோட 2 பக்கம் ஷரிங்கன் இருக்குல்ல அதை நம்ம கக்காஷி கிட்ட கொடுத்துட்டு போவார். 2 ஷரிங்கனும் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கக்காஷி சுசோனாவை யூஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் டீம் 7 3 பேர் சேர்ந்து நம்ம காகியாவையும் போட்டு தருவாங்க. ஸோ அதன் பிறகு 4th கிரேட் நிஜாவரம் ஃபுல்லாக முடியுது. நம்ம ஒபிட்டோட ஸ்டோரியும் ஃபுல்லாக முடியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நருட்டோ சீரிஸில் உள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒபிட்டோவை சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேனோஸ் மாதிரி தான். அவங்களுடைய இன்டென்ஷன்ஸ் எல்லாமே இந்த வேர்ல்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். பட் அவங்க போன வழி தான் தப்பான வழி. மொத்தத்தில் சொன்ன போனால் நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது ஒரு இன்னசென்ட்டாக பிறந்து வாழும்போது ஒரு வில்லனாக வாழ்ந்து சாகும்போது ஒரு ஹீரோவா செத்துருக்காரு. ஸோ கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ உச்சியாவோட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன். நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோ யாரை பற்றி போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது மால்டோ பை போய்ட்டுறேன். பாய்.